தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரை நூற்றாண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர் நீங்க. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த தேர்தல் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1967க்கு பிறகு 67இல் ஒரு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்சி அதிகாரம் மாறி மாநில கட்சிகளுடைய கைகளுக்கு சென்ற அதிகாரம் திரும்ப தொடர்ந்து மாநில கட்சிகள், அதிலும் குறிப்பாக திராவிட இயக்கங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற கட்சிகள் மீண்டும் மீண்டும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி 2 கட்சிகளோடும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைமை, அது அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி பாஜகவினுடைய அசஸ்மெண்ட்டு, அதிமுகவை பற்றிய அசஸ்மெண்ட் என்னன்னா, இன்றைக்கி பாஜக ஒரு வீக் லீடர்ஷிப் கீழே இருக்குது. ஆகவே இது சரியான நேரம். அவங்க பாஜகவினுடைய அணுகுமுறையை நீங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு முறையான ஆட்சியோ அல்லது அதிகார அமைப்போ கட்சியினுடைய கிளைகளோ கட்சிக்காரர்களோ இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வலுவாக இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பிறகு அந்த கட்சியை அப்படியே முழுமையாக கபலீகரம் செய்து அந்த இடத்தை தங்களுடைய அரசியலிடமாக ஆக்குவது தான் அவருடைய மோடுஸ் ஆப்பராண்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவங்களுடைய வழிமுறை. அதில் இந்த முறை என்ன நினைக்கினா, இதுவரை அவர்களுக்கு அந்த சபலம் வரல. ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற வரை அந்த சபலம் அவர்களுக்கு வரல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்டுக்கோப்பான அமைப்பாக இருக்கிறது. அது இப்போ அரசியல் ரீதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்புக்குள்ளே இருக்குது. ஆகவே அங்கே இதை பிடிக்க முடியும், இதை பலவீனப்படுத்த முடியும், இந்த இடத்த தாங்கள் போய் அபகரிச்சிக்கலாங்கிற சபலம் அவங்களுக்கு இதுவரைக்கும் வரல. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த சபலம் வந்திருக்கிறது. ஆகவே அதை உள்ளே வர பார்க்குறாங்க. ஆகவே அதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தலாகத்தான் நான் இந்த தேர்தலை பார்க்குறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ பிளேயரா விஜயும் வந்திருக்கிறாரு. நான் அப்படி பார்க்கல. ஏற்கனவே இப்போ நான் பொதுவாக எனக்கு இந்த சர்வே, பொலிட்டிக்கல் சர்வேல நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த சி ஓட்டர் என்கிற அமைப்பு கொஞ்சம் அவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்வே எப்போவுமே ஓரளவுக்கு சரியாகத்தான் இருந்திருக்கிறது. அவங்களுடைய சர்வேயை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மற்ற கூட்டணிகளை விட ஒரு 12-13 விழுக்காடு அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஆகவே இன்னும் விஜய் நீங்கள் இன்னும் அவருக்கு ஒரு அன்டெஸ்டட் வாட்டர். அவரே இந்த தேர்தலை சீரியஸாக நினைக்கிறாரா அப்படிங்கிறதே எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு அவர் இதை முன்னோட்டமாக பார்க்குறாரா? ஏன்னா அவருக்கு களத்தில் 234 தொகுதியிலையும் அவருடைய அமைப்பு இருக்கணும். அவருடைய கட்சிக்காரர்கள் மக்கள் மதிக்கக்கூடிய வேட்பாளர்களாக மாறணும். அதெல்லாம் ஒரே நாள் இரவில் நடந்து விடாது. இல்லை, ஆனால் அதுக்கு இந்த சின்னம் கொடுத்ததை பெரிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஒரு தனியான அலை இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட 18% வரைக்கும் இன்றைய இருக்கக்கூடிய சூழலில் விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு உங்கள் காங்கிரஸ்ல இருந்து. அவருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி செஃபாலஜிஸ்ட். அவர் நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக கூட நீங்கள் 2வது முறை தான் பார்க்கணும். அவர் ஒரு செஃபாலஜிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிஷியன், புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்து பலவிதமான தரவுகளை எடுக்கக்கூடியவர். அவர் அந்த விஞ்ஞானபூர்வமான பார்வையில் பார்க்குறார். நான் களத்தில் அன்றாடம் இருக்கிற ஒரு சராசரி ஒரு அரசியல் ஊழியர். நான் களத்தில் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கணும். அவருக்கு இளைஞர்கள் மத்தியில், இளைய தலைமுறையினர், இளம் பெண்கள் உட்பட இன்னும் பெண்களில் கூட ஒரு பகுதியினர் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த செல்வாக்கு வாக்குகளாக மாறுவதற்கு பெரிய ஏற்பாடுகள் வேணும். எனக்குமே எலெக்ஷன் டேட் அன்னைக்கு ஓட்டை போல் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்மகிட்ட மிஷினரி வேணும். இப்போ நீங்கள் ஒரு காட்டாற்று வெள்ளம் வருகிறது, அந்த வெள்ளத்தை நீங்கள் உடனே வயலுக்கு திருப்பிட முடியாது.
அதற்கு வந்து அதை அணை கட்டி அதை வந்து கால்வாய்கள் போட்டு அதை இப்போ வயல்களில் பரப்புறதுக்கான ஏற்பாடுகள் அவர்கிட்ட இருக்கா? என்னையை பொறுத்த வரைக்கும் அது இது வரைக்கும் இல்லை. இல்ல அவர் இப்படியான விமர்சனங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. எம்ஜிஆரையும் இப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அவர் மறுபடியும் ஆட்சி அமைச்சார். அந்த மாதிரி எம்ஜிஆரோட தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார்ல. அப்படி இல்லை. எம்ஜிஆரோடு அவர் தானே ஒப்பிடுவது என்பது அது வந்து ரொம்ப ஒரு 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 தவறான ஒப்பீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியான ஒப்பீடு அல்ல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு வந்து அவர் அதற்கு முன்னாலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவோடு பயணம் செய்தவர். அவருக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அவரை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவரை அரசியல் ரீதியாக வந்து அவருடைய ஆர்கனைசேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணி, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களிலே பலர் வந்து அவரோட போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து அவருடைய காலம், அவர் கட்சி ஆரம்பித்த முறை, அன்னைக்கு இருந்த நேரம் எல்லாம் வேறு. இன்னைக்கு வந்து அரசியலினுடைய முகமே மாறி போயிருக்கிறது. இன்னைக்கு இவ்வளோ சமூக ஊடகங்கள்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எம்ஜிஆரை பார்ப்பதற்கும் வந்து அன்னைக்கு இருந்த தலைமுறை வந்து எம்ஜிஆரை திரையிலே மட்டும்தான் பார்த்தது. எம்ஜிஆருடைய மற்ற கோணங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து விஜயினுடைய ஒவ்வொரு கோணமும் ஊடகத்திலே வாதிக்கப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகள் வந்து இதெல்லாம் அவருக்கு சாதகமாக அமையாதா? பாதகமாக கூட அமையலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேள்விகள் வந்து தினசரி வந்து புதிய புதிய கேள்விகள் வருகின்ற போது இன்றைக்கி அந்த இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து சமூக ஊடகங்களில் இணைந்திருக்கிறார்கள். பல பேர் கேட்குறாங்க, பல இஷ்யூவை பற்றி இவருக்கு என்ன ஸ்டாண்ட். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு வந்து நாட்டில் நடக்கிற பல முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு, அவர் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். பல முக்கியமான பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது வந்து நமக்கு வந்து தெரியலை. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன பிரச்சனை? 2019 24 வரைக்கும் எந்த அதிருப்தியும் வெளிப்படையாக இல்லை. 2026 ஏன் இவ்வளோ சலசலப்பு? ஒரு சலசலப்பும் இல்லையா? அதாவது தேர்தல் காலங்களிலமா இதை மாதிரி சலசலப்புகள் வந்து இயற்கையானது. இது வந்து ஒரு 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 தனிப்பட்ட முறையில் ஆங்காங்கே ஒரு 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 சில சில அதாவது சில நோக்கங்களோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து சில வியூஸ் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியிலே விரிசல் இருப்பதாக நான் பார்க்கல. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை மை டியர் பிரதர் என்று அழைத்து அவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் அழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டித்திருக்கிறார். ஆகவே கூட்டணி வந்து இஸ் கோயிங் ஆன் தி ரைட் ட்ராக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கும் போதே ஜனநாயகன் படத்திற்காக தொடர்ந்து ட்வீட் போட்டாங்க காங்கிரஸ் தலைவர்கள், பார்த்துருப்பீங்க. உச்சபட்சமாக பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பொதுவெளியிலிருந்து பார்க்கும்போது மக்களுக்கு இது எப்படி தெரியும்? முதலமைச்சரே ட்வீட் போட்டாரே, ஜனநாயகன் படத்திற்கு வந்து அவங்க இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இதுவரைக்கும் வந்து சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதைத்தான் வந்து கருவியாக பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வந்து திரைப்பட தணிக்கை துறையையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள்னு முதலமைச்சரே ட்வீட் போட்டார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே ஜனநாயகத்தில் வந்து யார் சரி என்பதே பார்க்கக்கூடாது, எது சரின்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு விஜய்ங்கிறத வச்சிங்க, வேற யாருக்கு இது நேர்ந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்து கண்டிக்கும். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில தொடர்ந்து இந்த மாதிரியான புகைச்சல் வந்துகிட்டே இருக்கு. பொதுவாகவே புகைச்சலே இல்லம்மா, புகைச்சலே இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நீங்க தான் புகைச்சல்னு மீடியா தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல எத்தனை இடங்கள் கேட்கறதா இருக்கீங்க? அதை வந்து நான் ஊடகத்தில் வாதிக்க முடியுமா என்ன? அதாவது எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஒரு 60 ஆண்டுகள் ஆட்சிக்குள்ள இல்லை, அதிகாரத்தில் இல்லை. அதனால் கட்சியில் வந்து எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய சோர்வும் ஒரு பெரிய வந்து தயக்கமும் நிறையா இருக்குது. ஸோ இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூடுதல் இடம் நமக்கு வந்து வரக்கூடிய ஆட்சியில் வந்து நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிடாதா? இதெல்லாம் எங்களுடைய ஆசைகள். உங்களுடைய கூடுதல் இடம் தந்து அதில் போட்டியிடுவதற்கான சூழலும் பலமும் இருக்குன்னு நம்புறீங்களா? அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சியோட சேர்ந்து தான் எல்லாரும் ஜெயிக்கிறோம். நீங்கள் எந்த கட்சியுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தனியாக நின்று ஜெயிச்சிட முடியாது. இன்னைக்கு வந்து இருக்கிற கட்சிகளிலே இன்றைக்கு பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
அதுக்கு வலுவான அமைப்புகள் இருக்கிறது, அதற்கு வலுவான கட்டமைப்பு, அவங்களுக்கு உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளையும் அவங்க முழுமையாக பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. ஆகவே இப்போ இந்த ஆல் பவர்ஃபுல் மோடி அமித்ஷாவுக்கே வந்து தனியாக ஜெயிக்க முடியல. ஸோ கூட்டணி என்பது எல்லோருக்கும் அவசியம். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப அழுத்தமாக வைக்கப்பட காரணம் 2026க்கு. இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் உள்ளே போய் கொண்டிருக்கு. பல மாநிலங்களில் வந்து தன்னுடைய வேர்களை இழந்திருக்கிறது. ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததின் காரணமாக காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொலிட்டிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றியே திங்க் பண்ணலை. கவர்மெண்ட் வேணும், கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். அங்கே மத்தியில் வந்து ஒரு சிறுபான்மை ஆட்சியாக இருந்தது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும். அந்த கூட்டணி கட்சியுடைய ஆதரவுங்கிறதுக்காக வேண்டி பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்ட்ரெஸ்டையே அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இந்த பீகார், வட மாநிலங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நெருக்கடியான காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளை முன்னிறுத்தி விட்டு அது பின்னுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம், அதுக்கு வேண்டிய தேவை இருந்தது, அன்றைக்கி அவசியம் இருந்தது. இதனால் என்னென்னா மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புதிய வரவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இளைஞர்கள் இது வந்து கட்சிக்குள்ளே நாங்கள் விவாதிக்கிறோம். ஏன் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட்சியை பற்றி கவலைப்படலை. அப்படி பார்த்தா முதல் கட்டமாக செய்ய வேண்டியது உட்கட்டமைப்பு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியது தானே. உட்கட்டமைப்பு பிரச்சனை சரி பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து அதுக்கு சேர்மனாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் ரீவேம்ப் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராம கமிட்டிகளெல்லாம் புனரமைச்சிருக்கிறோம். அதே சமயத்தில் இளைஞர்கள் வருவதற்கு வந்து இதை போல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் தான் வருவாங்க. இன்னைக்கு அதிகார அரசியல் ஒரு உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்க பார்ப்பாங்கல்ல, நான் இந்த கட்சிக்கு போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்தா நான் இன்னொரு 5 வருஷத்தில் எம்எல்ஏ ஆகிடலாம், ஒரு 10 வருஷத்தில் நான் எம்பி ஆகலாம், அதுக்கு பிறகு எனக்கு அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மக்கள் பணி செய்வதற்கு அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குது இப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் இந்த கட்சியில் சேருவீங்க. இந்த கட்சிக்கு போகலாம், இந்த கட்சி ஆளுங்கட்சியும் இல்லை, இந்த கட்சி எதிர்கட்சியும் இல்லை. இப்போ எதிர்கட்சியாக இருந்துன்னு வைத்துக்கொள்ளுங்க, அப்பொழுதும் வந்து இளைஞர்கள் வருவார்கள். களத்துக்கு, போராட்ட களத்துக்கு போகலாம், தெருவில் இருந்து சண்டை போடலாம், ஜெயிலுக்கு போகலாம். அதன் மூலமாக மக்கள் மத்தியில் வந்து பிரபல்யம் அடையலாம், ஒரு தலைவராகலாம். அந்த தலைவராகக்கூடிய தகுதியை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்திற்கு போகலாம், நாடாளுமன்றத்திற்கு போகலான்னு வரலாம். we are neither ruling nor in the opposition. விஜய் புதுசாக வந்திருக்காரு. விஜய் வந்த மாதிரியே தான் விஜயகாந்தும் வந்தார். விஜயகாந்த் எப்படி ஒப்பிடலாம்? விஜயகாந்த் வந்து விஜயகாந்தும் வந்து ஏறக்குறைய எல்லாருக்குமே வந்து ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர் தான். அவர் தன்னை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு நினைத்துக்கிட்டாங்க. இவர் இன்னைக்கு எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு விஜயகாந்துக்கு வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் ஒரு கட்டத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அவர் வந்து அலையன்ஸை வந்து வைத்து கொண்டார். இல்லை, அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்த டைமை சொல்கிறேன். அவர் தனியாக மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு தான் ஆரம்பித்தார். இப்போ விஜய் கூட அதே மாதிரி தனித்து தான் களம் காண்றார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க 2 பேருடைய இந்த அரசியல் வருகை எப்படி ஒப்பிடலாம்னு எல்லாருக்குமே தாம்மா. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் கே ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது திமுக அதிமுக இது ரெண்டும் வேண்டாதவர்கள். திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன், அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன். இந்த இடத்துல வந்து முதல்ல யார் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருந்தது. காமராஜர் காலத்தில் இந்த ஓல்டு காங்கிரஸ், ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அந்த கட்சி இருந்ததுனால அந்த மக்கள் எல்லாரும் அந்த கட்சிக்கு வாக்களித்தாங்க. காங்கிரஸ் கட்சி மீண்டும் இவர்களோடு கூட்டணி வைக்கின்ற போது அந்த ஸ்பேஸ் வந்து வேக்கண்டாகவே இருக்கு. அந்த ஸ்பேஸில் தான் விஜயகாந்த் வந்தார், அந்த ஸ்பேஸில் தான் சீமான் உள்ளே வந்தார், அந்த ஸ்பேஸில் தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து உள்ளே இருக்கிறார். ஆனால் விஜயகாந்த் கூட 10% தான் வாங்குவார்னு சொன்னாங்க. இப்போ விஜய்க்கு 20%, 18% வரைக்கும் சொல்கிறாங்களே. எல்லாமே வந்து இந்த செஃபாலஜிஸ்ட் சொல்கிறதாமா. நம்ம இன்னும் அதை வந்து நம்ம இன்னும் கான்க்ரீட்டாக பார்க்கல. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதனுடைய யதார்த்தம் நமக்கு புரியும். இப்போ இன்றைக்கி வந்து இவங்க எடுக்கிற சாம்பிள் சர்வே யார் எடுக்கிறா, அந்த சாம்பிள் சர்வேனுடைய சைஸ் என்ன. அதாவது நீங்கள் வந்து 7 கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல
ஒரு 7,000 வாக்காளர்களை வந்து நம்ம சாம்பிளாக எடுத்து சொல்லிட்டு இதுதான் வந்து 18% 20% சொன்னால் அது வந்து இட் will நாட் பி சயின்டிஃபிக் ஆர் வந்து ட்ரூத்ஃபுல் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம வந்து அவருக்கு சொல்கிறாங்க, இங்கே சில இடங்களில் வந்து மாதிரி வாக்குப்பட்டி வச்சு போலிங்கை நடத்துகிறாங்க. சில ஊர்களில் போய் ஒரு ஒரு 4 சென்டரில் ஓட்டுப்பட்டி வச்சு ஜனங்கள்கிட்டலாம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து 4 கட்சி திமுக, அதிமுக, விஜய், பிஜேபி அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணின்னு வச்சு எடுக்கிறாங்க. அந்த ஓட்டை வாங்கி பார்த்தும் எண்ணி பார்த்தும் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து இன்னும் நமக்கு கள யதார்த்தம் இல்லை. நான் இந்த ஓட்டு என்றைக்குமே 15% தான். இந்த பிஜேபி, இந்த நான் ஏடிஎம்கே நான் டிஎம்கே 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் வந்து 3வது ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறவங்க கான்ஸ்டண்ட்டாக 15%, அது ஒரு 2% கூட இருக்கலாம், குறையா இருக்கலாம். ஸோ அந்த ஓட்டு தான் இப்போ அவருக்கு இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதை நான் எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்கலாம். சரி, சமீப காலமாகவே காங்கிரஸ் பல மாநிலங்கள்லையுமே வந்து ஒரு கூட்டணி கட்சிகளோட ஒரு மோதல் போக்கிலே இருக்கிறதா பார்க்க முடியுது. அதை தான் அப்படி தான் வந்து தமிழகத்தையும் அணுகுதா காங்கிரஸ்? மோதல் இல்லை, அதாவது நாங்கள் வந்து ஒரு உரசல் இருக்குல்ல, ஒரு ஆஸ்கிங் லெஜிட்டிமேட். அதாவது இது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் வந்து யாருக்கு எப்பொழுது எங்கே எவ்வளவு அதிகாரம் கிடைக்கிறது, அதான் பாலிட்டிக்ஸ். எனக்கு என்ன கிடைக்குது, என் கட்சிக்கு என்ன கிடைக்குது, இதை வச்சு தான் வந்து பாலிட்டிக்ஸில் அரசியல் கட்சி நடத்த முடியும். இதில் வந்து இன்றைக்கு வந்து நெசசிட்டி இஸ் த ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது. கட்சியை வந்து வலுவாக கீழே கொண்டு போகணும், கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும், கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் கேட்க முடியும். இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு 70 சீட்டு கூட 80 சீட்டு கூடன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம். ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் வந்து we are not ready. ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம். அது ரெண்டுக்குள்ளே தான் எங்களுடைய நலன் இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய இதே மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுதான் தொண்டர்கள் தாவேக்க பக்கம் போகலாம், தாவேக்க ஒரு புது கட்சியாக இருக்கு, விஜய் வந்திருக்காரு, ஒரு புதுசா இருக்கு, அந்த பக்கமா போய் நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம் தொண்டர்கள் சொல்றதாக தகவல் இருக்கு. இதுக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அல்டிமேட்லி லீடர்ஷிப் வந்து அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் தான் சொன்னேன், தொண்டர்கள் மத்தியில் மட்டும்தான் அந்த கருத்து இருக்கா? தொண்டர்கள் தான், எல்லா தொண்டர்களும் இல்லை, தொண்டர்களில் ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் 2ஆம் கட்ட நான் சொல்றேன், அந்த ஒப்பீனியன் வந்து சிலருக்கு இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட மறுக்க தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து எல்லோருக்குமே வந்து நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அது வந்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மூவ் ஆகுமே ஒழிய எடுத்தோம் கவிழ்த்தோம் இதுதான் இது இல்லைன்னா இல்லை. அந்த அப்போ உங்களுக்கு தாவேக்க மேல் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு திமுகவுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை, அது வந்து யதார்த்தம் தான். நம்ம ஊடகங்கள் வாதங்களை பார்க்குறாங்க, நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா கட்சியிலும் என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து அரங்கம், அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சியாவது பார்த்திங்கன்னா உள்கட்சி ஜனநாயகம் கொஞ்சம் அதிகம். சில கட்சிகளில் வந்து ரொம்ப லாக் அண்ட் சீல் மாதிரி வச்சு கூட்டம் நடத்துவாங்க. அங்கேருந்து நடக்கிற விவாதங்களே மறுநாள் காலையில் பரவலமாக பேசக்கூடிய பல பத்திரிகைகளில் வந்து பெட்டி செய்தியாக வந்துடுது. ஆகவே இப்போ எதுவுமே ரகசியம் இல்லை. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவை பார்த்துருக்கீங்க, இப்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவையும் பார்க்குறீங்க, ரெண்டையும் ஒப்பிட முடியுமா? நிச்சயம் ஒப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும், கலைஞருக்கு இருந்த நெருக்கடிகளை விட இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு நெருக்கடிகள் அதிகம். கலைஞருடைய அசாத்தியமான ஒரு சாதுரியம், சாணக்கியத்தனம், இலக்கிய புலமை, அவருடைய வந்து ஒரு நீண்ட நெடிய, அதாவது அடித்தளத்திலிருந்து அடிபட்டு மிதிபட்டு ஒவ்வொரு படியாக ஏறி அவர் வந்த பயணம்லாம் வந்து அதை போன்ற வரலாறு வேணால் இன்றைக்கி முதலமைச்சருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய காலத்தில் அவர் சந்தித்த அரசியல் எதிரிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டெமோக்ராட்ஸ். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் வந்து காமராஜரை எதிர்த்து பண்ணால், இந்திரா காந்தி எதிர்த்து, இதை போல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடைசியில் வாஜ்பாய் அவர்கள் கூட இருந்து வந்திருக்கிறார்.
ஆனால் இன்னைக்கு இந்த மோடி அமித்ஷா டிஸ்பென்சேஷன் இருக்கு பாருங்க, இது வந்து இதுகாரும் இல்லாத புதிய சவால்களை மாநிலங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது, இந்த மதவாத பாசிச சக்திகள் அப்பவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் கையில் அளவற்ற அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம். அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள், இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, இதை போன்ற முக்கியமான எல்லா நிறுவனங்களையும் அவர்கள் வந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆளுநர், மாநில ஆளுநரை வச்சு ஆட்சியில் இல்லாத, பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை செயல்பாடுகளே செய்ய விடாமல் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு புதிய வழிமுறை இப்பொழுதுதான் நடக்கிறது. 1967க்கு அப்புறம் திமுக, அதிமுக இந்த இருதுருவ கட்சிகள் தான் இருக்கு. இப்படி தான் தமிழக அரசியல் இருக்கணுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு காலமும் காலத்துக்கு தகுந்த மாற்றங்களையும் அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அரசியல் சக்திகளையும் தேடிக்கொள்ளும். எனிதிங் இஸ் நாட் பெர்மனன்ட் இன் த பவர் ஸ்ட்ரக்சர். அப்போ இன்னும் கூட திராவிட கட்சிகளுக்கான தேவை தமிழகத்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதாவது அந்த திராவிட கட்சிகள் வந்து எந்த அரசியல் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும், தொடரணும்னு நினைக்குதோ அது காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை மாற்றிக்கொள்ளாத கட்சி வந்து நிற்க முடியாது. ஆகவே இப்போ வந்து எவ்ரி டே தே ஹாவ் டு இன்வென்ட் தம்செல்ஸ் டு த நியூ எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். அதை வந்து செய்ய தவறிய கட்சிகள் தான் வந்து இப்போ காங்கிரஸே அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த புதிய சிந்தனைகள், புதிய வாக்காளர்கள், புதிய தேவைகள் அப்டேட் பண்ணிக்கல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா நோக்கியா வந்து ஃபெயிலியராக போச்சு, ஆப்பிள் வந்து சர்வைவ் ஆயிடுச்சு. நோக்கியா இஸ் அன் ஏர்லியர் கம்பெனி அண்ட் தேவர் த பயோனியர்ஸ், பட் தேவர் நாட் அப்டேட்டட், ஸோ தேவர் லாஸ்ட் த ரேஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ்லையும் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் வைத்திருக்கிற ஆயுதம் வந்து அது வந்து 2000 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். அது இந்த மதம், சாதிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிப்படையில் வந்து செயல்படுகிற அந்த ஆயுதம் வந்து என்னைக்கு வேணாலும் அதை கூர்மைப்படுத்த முடியும். அதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஃப்ளாரப் தான். ஒரு தேர்தலில் ஜெயிப்பதற்கு அவங்க அடிக்கடி பாஜக சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து கடைசி பள்ளிவாசல் இருக்கிற வரை நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் தான் வேணும். ஒரு 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 கம்யூனல் டென்ஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான் வேணும். ஆனால் அது நாடாவட்டத்தில் வந்து தேசத்தை அழித்து விடும் என்பதை வந்து நிறைய பேர் உணரல. இப்போ வந்து சமூகம் வந்து ரொம்ப பிளவுபட்ட சமூகமாக இருக்குது. ஒரே அரசியல் கட்சியால் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. A single party cannot represent all sections of the society. ஆகவே வரக்கூடிய காலங்களில் ஒரு கலெக்டிவாக எல்லாருமா சேர்ந்து நடத்தக்கூடிய அரசாங்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலெக்டிவ் அரசாங்கம்னா நீங்க எப்படி மீன் பண்றீங்க? என்ன சொல்றேன்னா, இன்னும் ஆட்சியில் பங்கேற்று தான் கலெக்டிவ் அரசாங்கம் வரணும்னு இல்லையே. when my ideas are taken for the inputs for the government. இப்படித்தானே காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுதானே ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இல்லை, ஒரு மெக்கானிசம் இல்லை. அதற்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் அங்கெல்லாம் வந்து அதை வந்து ஒரு மெக்கானிசமாகவே வளர்த்து வைத்திருக்கிறாரு. எப்படி வந்து பலதரப்பட்ட கட்சிகளை ஒன்றாக இணைப்பது, பலதரப்பட்ட கட்சிகள் ஒன்றாக உட்கார்ந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுப்பது, அந்த கட்சிகளுக்குள்ள உரசல் வந்தால் அதை எப்படி தீர்ப்பது, இதை வந்து ஜோதி பாசுவும் கேரளா வெஸ்ட் பெங்காலில் வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாநிலத்தின் அன்னைக்கு தேவைகளாக இருந்ததுனால அது டெவலப் ஆகிருக்குது. தமிழ்நாட்டில் அந்த தேவை இது வரைக்கும் வரல, எதிர்காலத்தில் வரலாம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதும் இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்து ஆசைப்படாத, அதற்கு அதை கேட்காத கட்சி எப்படிமா இருக்க முடியும்? இங்க டிஎம்கே அதை விட்டு தருமா? அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க விட்டு தருவது, ஏன்னா அவங்களுடைய முழக்கமாவே, அண்ணாவுடைய முழக்கமாவே அதுவாகத்தான் இருந்தது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத முழக்கம் வச்சுதான் எழுப்பி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன். நான் மதிப்பதால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதல்ல. ஆனா தேர்தல் சமயத்தில் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்த, தேர்தல் என்பது காம்ப்ரமைஸ். நீங்க வந்து அது வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து களமாட வேண்டிய காலம். அப்போ நீங்க ஒன்றை விட்டு கொடுக்கணும், நான் ஒன்றை விட்டு கொடுக்கணும். அது வந்து வந்துடும். அது வந்து ஜனநாயகத்தில் வந்து தவிர்க்க முடியாதது. பாராளுமன்ற ஜனநாயகத்தில்
அதாவது இப்போ நான் வந்து என்னன்னா, நாம் எங்கே வேறுபடுகிறோம் என்பது ஒரு காலம், அதுவும் ஒன்று இருக்கு. நாம் எங்கே ஒன்றுபடுகிறோம் என்பது ஒரு காலம். தேர்தல் சமயம் வந்து அதான், நாங்கள் எங்கே ஒன்றுபடுகிறோம், நாங்கள் ஒன்றுபடக்கூடிய பிளாட்ஃபார்ம் இது. அது வந்து ஆன்டி ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ், மாநில உரிமைகள், செக்குலரிசம், சமூக நீதி, டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது. ஆனா தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ஒன்றுபடணும்னு சொல்றீங்க. தேர்தல் வரக்கூடிய நேரத்துல தானே நிறைய கூச்சலும் குழப்பங்களும் இருக்கு. நீங்கள் வந்து களத்துக்கு வந்த உடனே எல்லாம் சரியாயிடும். நீங்கள் வந்து எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அது குழப்பம். வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன திட்டமிடுதல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் இந்த பக்கத்தில் போய் தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லலாம், நீங்கள் அந்த பக்கத்தில் போய் தாக்குதல் நடத்தலாம். நான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லலாம், நீங்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம். பட் ஒன்ஸ் வந்து we fall in line and take the command of the general, அது சரியாக போயிடும். கடைசியாக காங்கிரசினுடைய கோரிக்கையா என்ன இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகின்ற, மாநில உரிமைகளை கொண்டாடுகின்ற ஒரு ஆட்சி அமையணும்னு கேட்போம். மதவெறி இல்லாத, சாதிய வரி இல்லாத, சமூக நல்லிணக்கத்தை போற்றி எடுக்கின்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்று கேட்போம். அப்படிப்பட்ட அரசு அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி தன்னால் இயன்ற அத்தனை உதவிகளையும் முயற்சிகளையும் செய்யும். எந்த கூட்டணியில் இருந்து அதை செய்யும்? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதை செய்யும். இல்லை, இன்னைக்கு இந்தியா கூட்டணி இன்றைக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து கமிட்டி அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். நேற்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை வந்து என்னுடைய அரும்பு சகோதரர் என்று வாழ்த்தி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் அவருக்கு நேர்ந்த அந்த இடைஞ்சல்களை கண்டிச்சிருக்கிறாரு. ஸோ எங்களுடைய புரிதலும் உறவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கிரீஷ் சோடங்கர் 2 மாதமா வெயிட் பண்றோம், ஆனா எந்த சிக்னலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று சொல்லிட்டாரு, கமிட்டி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. கிரீஷும் நேற்று இங்கே இருந்தார், இந்த ஆள் இருந்தார், அவருக்கும் அது தெரியும். அவரும் வந்து இங்கே உள்ள சிலர்கிட்ட கனிமொழிட்டெல்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இட் கோஸ் ஆன் ரைட் டைரக்ஷன். நன்றி சார். தேங்க்யூ மேம்.